அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கில் பேசிக்கான ஒரு குட்டி பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ குட்டி டிசைன்னு சொல்லலாம். அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு கை மாதிரி வச்சுட்டு அவுட்லைன் வந்து பென்சிலில் போடுங்க. ஸோ ஏதாவது ராங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கோனில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கோன் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கர்வ்டு லைன் போட்டுட்டு டபுள் லேயர் கர்வ்டு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஹம்ப் கொடுக்க போகிறோம். உள்ளே வந்து பாக்ஸ் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஃபில்லிங்கோடு முடிச்சுட்டு போகிறோம். அண்ட் என்னோடய சேனலில் இதுவரையும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லிங் கொடுக்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பிரைட்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அரபிக் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரைடுக்கு வந்து இந்த மாதிரி மெஹந்தி போட்டு விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கவங்க அவங்க சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நான் வந்து நம்ம பிரைடுக்கு போடுற மாதிரி போட முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுலேயே ஒரு 10 பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹோம் ஒர்க்கும் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் சிம்பிளாக போட்டு காட்டுறேன். நீங்கள் ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் வந்து போட்டு ஹோம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். எல்லாருக்குமே வந்து போடுற மாதிரியும் இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இது பண்ணுறீங்கனாலும் கற்றுக்கலாம், இல்லை உங்களுக்காக செல்ஃப் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து என்னைக்காவது நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ். ஸோ பெட்டல் போட்டிருக்கோம் மேலே அண்ட் உள்ளே வந்து ஒரு டாட் வச்சு அந்த லைனை வந்து இந்த ஹம்ப் வரையும் நம்ம வந்து இழுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் வந்து போட்டுக்கலாம், மேங்கோ எலமெண்ட் மாதிரி ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு அவுட்டரில் ஒரு லைனை இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபில்லிங் வந்து உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து பேசிக்காக ஒன்று கொடுக்குறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து மோஸ்ட்லி சீக்கிரமாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுடணும். இப்போ நான் இந்த எலமெண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதோட டெவலப் பண்ணி போகிறது வந்து இந்த மாதிரி தான் வரும், திரும்ப திரும்ப வரும். ஆப்போசிட்டில் வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த எலமெண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்டர் போட்டுட்டு ஃபில்லிங் கொடுக்காம பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு 8 மினிட்ஸ் அப்படி தான் ஆகும், 8 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல டாட் வச்சு இது கொடுத்துக்கலாம், இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவுட்டர் போட்டு ஃபில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு.
ஸோ அவுட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேங்கோ பேட்டர்ன் வந்து லெஃப்ட் சைட் கவர் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டுட்டு, உள்ளே வந்து ஸ்ப்ரிங் போட்டு ஹம்ப்பு ப்ரெட்டல் பேட்டர்ன் போட்டுட்டு அதில் வந்து லைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி கர்வ்டு லைன் மாதிரி போட்டிருக்கோம். அண்டு ஃப்ளாரு, அதுக்கு மேலே வந்து இன்னொரு எலமெண்ட், அது வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்கு மேலே ஒரு லைனு அண்ட் வந்து ஒரு குட்டி ஃப்ளாரு. அண்ட் அந்த ஃப்ளார்லேருந்து லைன்ஸ் போகிற மாதிரி, இந்த வேவ் லைன்ஸ் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த அவுட்டர் ஃபுல்லாக வந்து ஒரு டார்க் லைன் போட்டுட்டு, அண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப மெலிசாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இது மெலிசாக போடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் டார்க்காக வரக்கூடிய பேட்டர்ன். அரபிக் பேட்டர்ன் வந்து எப்பவுமே டார்க்காக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டார்க்காக போட வேண்டிய பேட்டர்ன், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம டார்க் லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு அவுட்லைன் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டார்க்காக நம்ம போட்டு கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.